அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட டெய்லி ரொட்டீன் தாங்க. இந்த வாரம் செம்ம பிஸி, உட்கார கூட நேரமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ், தீபாவளி ஸ்நாக்ஸ் எல்லாம் முன்னாடியே போட்டு வச்சுட்டேங்க. ஹர்ஷனோட பர்த்டே அக்டோபர் 30 அப்படிங்கிறனால நாங்கள் வந்துட்டு அதுக்கு முந்தின நாள் வந்து கடைக்கு போயிருந்தோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே ஹாலோவின் வருது. ஸோ ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோவின் தீபாவளியும் ஒரே நாளில் வருதுங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியல. ஸோ இங்கே எப்படி இருக்குன்றதும் தெரியல ஹாலோவின் அப்போது. ஸோ சரி, ஹர்ஷனோட பர்த்டேவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சிம்பிளாக வீட்டில் கிட்ஸ் பார்ட்டி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. வந்தவங்க சாக்லேட் வந்து ஹாலோவின்காக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஹாலோவின்க்கு எல்லோரும் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் சாக்லேட் வாங்க வருவாங்க இல்லையா? ஸோ அதுக்கும் சாக்லேட் வாங்கணும். அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்குள்ளே போடுறதுக்கும் சாக்லேட்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. சரி, சாம்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எனக்கு உட்கார கூட டைமே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரியே இருந்தது. அவ்வளோ வேலை போய்கிட்டே இருக்கு எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் டேவும் தீபாவளி, அதுக்கு முந்தின நாள் ஹர்ஷனோட பர்த்டே. ஸோ அது முடித்த உடனே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேவும் நம்மளுக்கு பிஸியாக தான் போகும். ஏன்னா இவங்க ஸ்கூல் போயிடுவாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு சமைக்கணும், அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? அதுதான் ஹாலோவின்க்கு அந்த மிக்ஸ்டாக எல்லாமே மிக்ஸ்டாகி ஒரு சாக்லேட் இருக்கும், எல்லாமே வந்து கலந்து இருக்க மாதிரி சாக்லேட் இருக்கும். அதுதான் வந்து நான் வாங்கி வச்சேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு போடுறதுக்கு இப்போ வந்து பார்த்துட்டே இருந்தோம் என்ன வாங்கலான்னு யோசிச்சுட்டு. இப்போ புதுசாக வச்சுருந்தாங்க இந்த இது. ஸோ இதை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் கேண்டி இருக்கும் போல். பாட்டில் பாப்பு. ஸோ எப்படிலாம் யோசிக்கலாம் இது. பார்த்து உடனே எப்படி முடிப்ப காத்து? கூலைடு இதான் கூலைடு. இதான் வாங்குவோம் இல்லையா? அதுதானே வாங்குவோம். இதான் கூலைடு, இதான் வாங்குவோம். அப்படியா? ஸோ கிட்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறனால வாட்டர் பாட்டில்ஸ் கொஞ்சம் குட்டியாகவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன சைஸ் வந்து வாங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜூஸு, அப்புறமா வந்துட்டு ஹர்ஷன் வந்து பாஸ்தா கேட்டுக்கிட்டே இருந்தால் வீட்டில் காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ பாஸ்தாவும் எடுத்தாச்சு. இங்கே வந்தேன் அப்படின்னா நான் என்னமோ ரெண்டு திங்ஸ் வாங்கணும். ஒன்று வந்து வாட்டர் பாட்டில், அப்புறமா கிட்ஸுக்கு ஜூஸு அப்படின்னு தான் வந்தேன். அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்றா பார்க்குறாப்புல இருக்குது. நான் இந்த கீ வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் சாம்ஸில் பார்க்குறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் அண்ட் ஃபீமேல் ஒன்று தான் போட்டிருந்தது. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளோவா கீ பிரியர்லாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன். தோசைக்கு கூட யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பொங்கல் அந்த மாதிரி பண்ணும்போது தான், பொங்கல் பிரியாணி அந்த மாதிரி பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவேங்க. சரி எடுத்துக்கோ, யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரா? சரின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. சாம்ஸில் வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் மாதுளம் பழம் யாருக்கு அவ்வளோவா பிடிக்கும்னா தர்ஷுக்குட்டிக்கு தாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி உரிச்சு கொடுத்துட்டா போதும், உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். குழந்தைங்க பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம்தான் இல்லையா? நான் வந்து அதனால வாங்கிட்டேங்க. $11 போட்டிருந்தது, பெரிய பெரிய பழமாக இருந்துச்சு. சரி வாங்கிடலாம், அவன் கேட்கும்போது நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபைனலாக இங்கே வந்து சாம்ஸில் முடிச்சுட்டு, ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வால்மார்ட் வந்து போக வேண்டியிருந்தது. ஏன்னா ஸ்கூலுக்கு ஹர்ஷனோட ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொஞ்சம் கொடுக்கணும். ஒரு பேக்கெட் சாக்லேட்டு, அப்புறமா கொஞ்சம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸு. ஸோ இந்த கவருக்குள்ளே வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பேக் பண்ணி கொடுத்துப்பாங்க, எவ்வளோ கிட்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நாங்கள் வந்து காலையில் கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. இன்னும் ரிட்டர்ன் கிஃப்ட் எதுவுமே நான் பேக் பண்ணலைங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டேங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹர்ஷனோட பர்த்டே அக்டோபர் 30. மார்னிங் ஏஞ்சோடனே ஹர்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிக்க வச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு போ ஹர்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவன் சாமி கும்பிட்டுட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பினது
முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் வந்து ஒவ்வொரு வேலைகளாக ஸ்டார்ட் பண்ணணுங்க. சைட் பை சைடு பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு பேட்டரும் வந்து போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு தீபாவளி இல்லையா, நெக்ஸ்ட் டே. ஸோ மார்னிங் வந்து இட்லி கறி குழம்போட போகும். ஸோ அதனால் வந்து அரைச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு டைமு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கிரைண்டர் போட்டு விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு லஞ்சு எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பேக் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்தேன். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இது கார்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3 கார்டு இருந்தது. இது வந்து சாம்ஸில் போட்டிருந்துருக்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 30 கார்டு போட்டிருந்தாங்க. 2 கார்டு எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் ஒவ்வொரு கடைக்கும் ஒரு 3 கார்டு 4 கார்டு அந்த மாதிரி நம்ம போய் அங்கே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஐஸ்கிரீம், அப்புறமா டோனட்ஸ், இந்த மாதிரி மெக்டி அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கார்டு, அப்புறமா வந்து ஒரு சாக்லேட், அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி டாய், இதுதான் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டில் போட போகிறோம். இந்த பேக்கேஜ் வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க. நானும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், முடியல. இது பார்த்தீங்க அப்படின்னா அவனோட டெக்கரேஷனுக்குங்க. இதையும் இனிமேல் தான் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோவின் வருது இல்லையா, ஸோ ஹாலோவின் டெக்கரேஷனாகவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹாலோவின் டெக்கரேஷன் மைண்ட் கிராஃப்ட் வந்து கேட்டிருந்தா. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கேக் வந்து நாங்கள் மைண்ட் கிராஃப்டாக பண்ணிட்டோம். கேக் வந்து மைண்ட் கிராஃப்ட் கேக்கு. தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோவின் தீம். ஏன்னா நெக்ஸ்ட் டே ஹாலோவின் வருது அப்படிங்கிறனால ஸோ 2ஐயும் கம்பைன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சுங்க. இது வந்து அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்குள்ளே போடுறதுக்கு குட்டி குட்டி டாய்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்லேயும் அதுதான் இருந்தது. அப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்தது. அதையும் வந்து உள்ளே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அந்த பேக் வந்து இப்போ கேரி பேக் வந்து போட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஷர்ட்ஸ் போட்டிருந்தாங்கங்க. சரி பிரிண்ட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒயிட் டிஷர்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அந்த பேக்கேஜில் இருந்தது. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு அடுத்து நான் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் பிஸியாக டைட்டாக தான் போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்மளோட குழந்தைங்க பர்த்டே அப்படின்னாலே எல்லாமே ஒரே ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவன் காலையில் ஏஞ்ச உடனே கேட்டான், என்னம்மா நீங்கள் டெக்கரேஷன் பண்ணவே இல்லையே, நான் ஏஞ்ச உடனே நான் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னால், நான் இருந்துட்டு இன்றைக்கி டெக்கரேஷன்லாம் உனக்கு கிடையாது தங்கம், ஒன்லி கேக் கட்டுன்னு சொன்ன உடனே அவன் ஃபேஸ் ரியாக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஓகே, அவன் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சமாவது பண்ணி வச்சிடலாம் டெக்கரேஷன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் இது கடைன்னு இந்த பேக்கிங் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா பலூன்லாம் ஊதி ஸோ வந்து ரெடி பண்ணணும். எங்களுக்கு என்னென்னா வீட்டில் வந்து ஸ்டாண்ட் இருக்கனால அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடலாம், ஒரு 2 hours 1 hours முடிஞ்சிடும், 1 hourல அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேங்க. இந்த டாய் பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக பார்க்க அழகாக இருந்தது. ஸோ கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு 30-35 கிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு 30-35 அப்படி இல்லைனா 32 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அவன் தான் கண்டிப்பாக கேட்டுட்டான், எனக்கு கிட்ஸ் பார்ட்டி இவங்களெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான், யார் யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் வந்து கிட்ஸ் பார்ட்டியாகவே பிளான் பண்ணிட்டோங்க. ஸோ கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் வந்துட்டு பலூன் எல்லாம் ஊதிட்டு அந்த எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்குறேங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு சொல்லிகிட்டே போகலாங்க. நான் இந்த பலூனெல்லாம் ஊதி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டாய்ஸ் ரூம்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் க்ளீன் பண்ணேன். அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இதை டெக்கரேஷனை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு வந்து எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது ஐடியாவே இல்லைங்க. சரி பலூனை ஊதி போட்டாச்சு, எப்படி வருதோ அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் உங்களுக்கு காட்டுறேங்க எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் வந்து சரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஆர்ச் மாதிரி பண்ண முடியாது, பலூன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால ஆர்ச் மாதிரிலாம் பண்ணலை. ஸோ சிம்பிளாக தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தோம். பார்க்கும்போது சூப்பராக இருந்தது, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளிக் யார் எடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷுக்குட்டி தாங்க எடுத்துகிட்டு இருந்திருக்கிறான், கேமரா ஃபோனை எடுத்துகிட்டு. ஸோ எப்படி எடுத்துருக்கிறான் பாருங்களேன். நான் கூட சும்மா தான் சொல்லிட்டு இருக்கிறானே வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு பார்த்தா அவன் தான் எடுத்து வச்சிருக்கிறான். ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷனோட பர்த்டே வீடியோ தாங்க. கண்டிப்பாக இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.